பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அவையோருக்கு எனது பணிவான வணக்கங்கள். மதுரை, தர்மபுரி, கடலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட தோழி விடுதிகளை திறந்து வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நமது துறையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பணிபுரியும் மகளிரின் பாதுகாப்பான, வசதியான மற்றும் தரமான தங்குமிட தேவையை உணர்ந்து தமிழ்நாடு அரசு தோழி மகளிர் விடுதிகள் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கி மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது. இதுவரை 19 தோழி விடுதிகள் மூலம் 1900 மகளிர் பயனடைந்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக 2000 மகளிர் பயனடையும் வகையில் 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 26 புதிய தோழி விடுதிகளுக்கான அடிக்கல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நாட்டப்பட்டு அதற்கான கட்டுமானம் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இவற்றில் ரூபாய் 21 கோடியே 2 லட்சம் செலவில் 200 மகளிர் தங்கி பயன்பெறும் வகையில் மதுரை, தர்மபுரி, கடலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய நகரங்களில் கட்டி முடிக்கப்பட்ட 4 விடுதிகளை திறந்து வைத்திடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முன்னேறும் மகளிரின் முகவரியான சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் தமிழ்நாடு மகளிர் பணிபுரியும் விடுதிகள் நிறுவனம் மூலம் தோழி விடுதி திட்டத்தை நம் பெண்களுக்காக அளித்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மகளிரின் பல்வேறு தேவைகளை கருத்தில் கொண்டு பணிபுரியும் பெண்கள் மட்டுமல்லாது பயிற்சி, உயர்கல்வி, நேர்காணல் போன்ற தேவைகளுக்காக நகரங்களுக்கு இடம்பெயரும் அனைத்து மகளிரின் தேவைகளையும் கருத்தில் கொண்டு குறுகிய கால தங்கும் வசதியையும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இவ்விடுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தற்போது தமிழகத்தில் 19 தோழி விடுதிகள் 1900 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 2740 பணிபுரியும் மகளிர் தங்கி பயன்பெறும் வகையில் ரூபாய் 239.15 கோடி மதிப்பீட்டில் 26 புதிய தோழி விடுதிகள் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதில் 4 புதிய தோழி விடுதிகள் 200 மகளிர் பயனடையும் வகையில் ரூபாய் 21.02 கோடி மதிப்பீட்டில் மதுரை, தர்மபுரி, கடலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். 24 மணி நேர கண்காணிப்பு கேமரா வசதி, பாதுகாவலர்கள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வசதியான படுக்கை அறை, சலவை இயந்திரம், பயோமெட்ரிக் முறையில் பாதுகாப்பான வருகை பதிவு, அதிவேக இணைய சேவை, இளைப்பாற பொழுதுபோக்கு வசதி, மாற்றுத்திறனாளிகளும் எளிதில் அணுகக்கூடிய கட்டமைப்பு என அனைத்து வசதிகளுடன் பாதுகாப்பான தோழி விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தை செயல்படுத்திய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மதுரை, தர்மபுரி, கடலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தோழி விடுதிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி தொடர்ந்து உறுதுணையாக இருந்த மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டங்களை வழிநடத்திய தமிழக தலைமை செயலர் அவர்களுக்கும் திட்ட செயல்பாட்டினை தொடர்ந்து கண்காணித்து வழிகாட்டிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு முதன்மை செயலர் அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வை சிறப்பாக நடத்த உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் மற்றும் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் கழகத்தை சேர்ந்த அனைத்து ஊழியர்களுக்கும் பங்கேற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.